சண்டே அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான டேவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சண்டே தான் நம்ம நிறையா பிளான் வச்சுருப்போம். ஒன்று மூவி போகலாம் அப்படின்னா, இல்லை வெளியே சுற்றலாம், இல்லை அப்படின்ட்டு பசங்க கூட சேர்ந்து வீட்லேயே கும்மால் அடிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பிளான் இருக்கும். பட் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சனிக்கிழமை நைட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அந்த அளவில் ஒரு பர்சன்டேஜும் கூட நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை அமையாது அப்படின்னுங்கிறது. ஏன்னா காலையில் போயிட்டு நம்ம வீட்டிலையே நேரத்தில் தூங்குறக்கூடாமல் அடித்து துரத்தி விட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் போய் ஏதாவது வேலை செய், இதை வீட்டில் அது உடஞ்சி எடுக்குது அதை ஒட்டவை அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் ஃபுல்லாக வேலையை வாங்கிடுவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நம்ம செஞ்சாலுமே சண்டேவை முடிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாமோ இந்த சண்டேவை அப்படிங்கிற மாதிரி தோணும். மற்றபடி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்பவும் போல் ஆஃபீஸ் 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 அப்படின்ட்டு போராகவே போயிடும். திரும்ப அடுத்த சண்டே வந்தோம்னா அதே மாதிரி நம்ம சாட்டர்டே முன்னூற்று நாள் வந்து திரும்ப அதே மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு திரும்ப இதே மாதிரி ரொட்டைனாக போயிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த சண்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக போகும் அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக நின்றுருக்கேன். பட் ஆனால் எப்படி போகுது அப்படின்னுங்கிறது இன்றைக்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்.